ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஆரஞ்ச் பீல் பவுடர் எப்படி நம்ம வீட்லேயே மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரஞ்சை சாப்பிட்டுட்டு அதோட தோலை வேஸ்ட்டில் போட்டுருவோம். இனிமேல் அப்படி பண்ணாமல் நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட தோலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பீசஸை நம்ம வெயிலில் ஒரு 3 டேஸ்க்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 டேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு நமக்கு ஆரஞ்சோட பீல் கிடச்சிரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா காஞ்ச ஆரஞ்சோட தோலை பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் ட்ரையாக இருக்கக்கூடிய மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஆரஞ்ச் பீல் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்தவித டேமேஜும் இல்லாமல் வீட்டிலையே ஆர்கானிக்காக பண்ணக்கூடிய நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னரில் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆரஞ்ச் பீல் ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் ஆரஞ்ச் பீலில் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனாகவும் நம்மளோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆரஞ்ச் பீல் பவுடரில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இது ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்குது. ஆரஞ்ச் பீல் பவுடரில் பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆக்னிஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ரொம்பவே க்ளோவிங்காக இருக்கும்.